உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள். நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மீண்டும் தொடங்கியது கனமழை. 4 நாட்களாக பெய்து வந்த மழையானது நேற்று இரவில் இருந்து குறைந்திருந்த நிலையில் தற்பொழுது மீண்டும் கனமழை பெய்ய தொடங்கியிருக்கிறது நாகை மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளில். இது பற்றிய விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீதர் விவரிக்க கேட்போம். ஸ்ரீதர், ஏற்கனவே கடந்த 4 நாட்களாக பெய்து வந்த மழையின் காரணமாக நாகை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் ஏராளமான பகுதிகளில் வெள்ளநீர் புகுந்து மக்கள் கடுமையான சிரமத்திற்கு ஆளாகி இருந்தார்கள். தற்பொழுது சற்றே குறைந்திருந்த நிலையில் மீண்டும் கனமழை துவங்கி இருப்பதாக அறிகிறோம். தற்பொழுதைய மழை பொழிவு நிலவரம் என்ன, விரிவா விவரிங்க. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவான இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது தமிழகத்தை நோக்கி நெருங்கி வந்த நிலையில நாகையில மட்டும் பாத்தீங்கன்னா கடந்த 4 நாட்களாக கனமழை என்பது வெளுத்து வாங்கி வந்தது. குறிப்பாக வேதாரண்யம், கோடியக்கரை, தலைஞாயிறு, நாகை, நாகூர், வேளாங்கண்ணி உள்ளிட்ட பல பகுதிகளில் கொட்டி தீர்த்து வந்த மழையின் காரணமாக வீடுகளுக்குள் வெள்ள நீர் புகுந்தது. அதே போல பயிர்களும் இந்த பகுதியில் மூழ்கி இருக்கிறது. தொடர்ந்து இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இந்த பெங்கல் மாறுவதில் ஒரு தாமதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து நேற்று நள்ளிரவு முதல் நாகையில் இந்த மழை நின்று போனது. நண்பகல் வரை மழை இல்லாமல் இருந்த சூழல்ல மீண்டும் இந்த பெங்கல் புயல் தமிழகத்தை நோக்கி நகர்ந்து வருவதன் காரணமாக நாகை உள்ளிட்ட டெல்டா மாவட்டங்களில் 2 நாளைக்கு, அதாவது நாளை மறுநாளும் ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த சூழல்ல மீண்டும் நாகையில பாத்தீங்கன்னா தற்போது இந்த நண்பகல்ல மழை கொட்டி வருகிறது. குறிப்பாக நாகை மாவட்டம், நாகூர், வேளாங்கண்ணியில கனமழையும், அதே போல வேதாரண்யம், கோடியக்கரை, தலைஞாயிறு உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழையும் தற்போது பெய்து வருகிறது. தொடர்ந்து மழை பெய்து வருவதால் இந்த பகுதியில் ஏற்கனவே பெய்ஞ்ச மழையில இருக்கிற அந்த வெள்ள நீர் வடிவதில் சற்று சுணக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இருந்தபோதும் தற்போது பெய்து வரும் மழையின் காரணமாக சில இடங்களில் ஆங்காங்கே மழை நீர் தேங்கி இருக்கிறது. இந்த மழை தண்ணீரை வடிவமைக்கும் பணியில மாவட்ட நிர்வாகமும் நகராட்சி நிர்வாகமும் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இருந்த போதும் தற்போது, அதாவது மீண்டும் கடைகளை திறக்கலாம், வேலைக்கு செல்லலாம் அப்படின்ற மக்கள் எண்ணி இருக்கிற இந்த சூழல்ல மீண்டும் மழை பெய்து வருவது நாகை மாவட்ட மக்களின் இயல்பு வாழ்க்கையில ஒரு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி ஸ்ரீதர். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு காண தவறாதீர்கள்.